இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டிப்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கும் போது நிறைய பேத்துக்கு ஒரு பயமும் வரும், பிளஸ் வந்துட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட் கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீ இங்கிலீஷை சீக்கிரமாகவும் பிளஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ளூயண்டாகவும் கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஒரு பார்ட் மட்டும் தான் இந்த சேனல்ல நாங்க வந்து பப்ளிஷ் பண்றோம். ஸோ CodebinXல வந்துட்டு ஒரு குட்டி சின்ன வெர்ஷன் மட்டும் தான் வந்து பப்ளிஷ் பண்றோம். இதோட ஃபுல் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா CodebinX கமர்ஷியல்னு சொல்லிட்டு நாங்க இன்னொரு சேனல் நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த சேனல்ல போயிட்டு இந்த வீடியோவோட ஃபுல் வெர்ஷன் நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. மறக்காம இந்த CodebinX சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட இன்னொரு சேனலான CodebinX கமர்ஷியலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருவீங்கிறத நம்புறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப டிஃபிகல்ட். அது ரொம்ப பெரிய, அது கத்துக்கணும்னா ரொம்ப 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 வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, காம்பினேஷன் ஆஃப் தீஸ் லெட்டர்ஸ் தாங்க. நம்மளுக்கு எப்படி தமிழ்ல அ இ இருக்கோ அந்த மாதிரி அதை வச்சு தானே நம்மளோட லாங்குவேஜ் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப நம்ம தமிழ்ல கூட நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, பட் இங்கிலீஷ்ல இவ்வளவு லெட்டர்ஸ் தாங்க. இதோட காம்பினேஷன் தான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்துல வந்திருந்தா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசுறதும் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க. அது தமிழ் மீடியம் தான் அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்லைங்க. ஸோ யாரா இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா அண்ட் ஆன் த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி நீங்க பேசலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டிப்ஸ்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் வந்து சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னன்னா லேர்னிங். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அது என்ன ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நம்ம கத்துட்டாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ள போக முடியும். சரி, லேர்னிங்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லிசனிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மத்தவங்க பேசுறத நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களுடைய ஸ்லாங் அண்ட் அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, பிளஸ் வந்து அவங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, அங்க ஃபுல்லா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கர்நாடகாவோ இல்ல ஆந்திராவோ போறீங்க, அங்க தெலுங்கு இருக்காங்க. நீங்க கண்டினியூஸா அந்த வேர்ட்ஸை நீங்க கேட்டுட்டே இருக்கும் போது உங்களுக்கே வந்து டிஃபால்ட்டா வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா பழகிடும் இல்லைங்களா? சோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களால பேச முடியலனாலும் அந்த சென்டென்சஸ்க்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இங்கிலீஷ் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிசிங். சோ என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் வந்து அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம வந்து என்னன்னா கத்துக்கிறதோட ஸ்டாப் பண்ணாம அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சோ எல்லாருமே லாக் ஆகுற ஒரே விஷயம் என்னன்னா பிராக்டிசிங். அவங்க வந்து கத்திருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து அது வந்து கேட்க தெரியும், அதுக்கு மீனிங் தெரியும், பட் திருப்பி ரிப்ளை பண்ணோம்னா அது வராது. சோ அது வந்து பிராக்டிசிங்னாலதான் முடியும். சோ இது மூணும் கண்டிப்பா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் இருக்குங்க. அது எவ்வளவு பெரிய லாங்குவேஜ்னாலும் சரி. அண்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெரிய லாங்குவேஜே கிடையாது. வாங்க டிப்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன் சென்டென்சஸ். அதாவது நீங்க டே டு டே லைஃப்ல எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு கண்டினியூஸா ஒரே மாதிரியான விஷயம் நம்ம பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயினா அவங்க வந்துட்டு ஒரு கொலீக்ஸ் கிட்ட பேசுவாங்க, கொலீக்ஸ் கூட வந்து கேன்டீன் போவாங்க, இல்ல வந்து அவங்களோட டீம் லீட் பேசுவாங்க, இல்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்மால் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஹெட் கிட்ட நீங்க பேசுவீங்க, இல்ல மீட் பண்ணுவீங்க, இல்ல வந்து டே டு டே லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து கூகுள் பண்ணலாம். அதாவது அந்த விஷயத்துல அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைக் எடுத்துட்டு நான் வந்து மார்க்கெட் போறேன் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு சிலருக்கு டே டு டே லைஃப்ல டெய்லி மார்னிங் மார்க்கெட் போற மாதிரி ஒர்க் இருக்கலாம் இல்லையா? சோ அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் இல்லாத விஷயமே கிடையாது. நீங்க அந்த சென்டென்ஸை கூகுள் பண்ணி அதை எப்படி சொல்றது அப்படிங்கறத நீங்க கத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஈவினிங்னா பஸ்ல, மார்னிங்கும் ஈவினிங்கும் நான் பஸ்ல டிராவல் பண்றேன், இல்ல பைக்ல டிராவல் பண்றேன், மார்னிங் வந்துட்டு நான் ஒரு பிளேஸ்க்கு போவேன், கண்டினியூஸா டெய்லி காலையில ஜிம் போவேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி பண்ற விஷயங்களை வந்து நீங்க கூகுள் பண்ணி அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எல்லா சென்டென்ஸுமே கண்டிப்பா வந்துட்டு கூகுள்ல இருக்காது. அதாவது ஆக்சுவலி எல்லா சென்டென்ஸும் இருக்கும், பட் எல்லாமே நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பண்ணாதீங்க. நீங்க ஜென்ரலா ஒரு 2-3 காமன் சென்டென்சஸ் வந்து உங்க டே டு டே லைஃப்ல வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ற சென்டென்ஸை கூகுள் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த சென்டென்ஸை லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதாவது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. லேர்னிங்னா என்னன்னா அந்த சென்டென்ஸ் இப்போ வந்துட்டு ஐ வென்ட் டு ஜிம்க்கும் ஐ கோ டு ஜிம்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வென்ட்டுக்கும் கோக்கும் என்ன மீனிங், அண்ட்
டன்க்கும் டூக்கு என்ன மீனிங், ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்க்கான மீனிங்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஸோ அதுக்கான மீனிங்கை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு எல்லா சென்டென்ஸுமே நீங்க கூகுள் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேசிக்கா ஒரு 4-5 சென்டென்ஸ் வச்சு அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை கத்துக்கிட்டு நீங்களே உங்க டே டு டே லைஃப்ல என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்களே அதை வந்துட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. அது ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டூ டன் அப்படின்னு சொல்லி மாத்தலாம், பிகாஸ் நீங்க அதை ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க அப்படின்னா. இல்ல வந்துட்டு ஐ வில் கோ வந்துட்டு வெண்ட்னு மாத்தலாம், பிகாஸ் வெண்ட்ங்கிறது வந்துட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. டெய்லி கண்டினியூஸா நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கோ சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க மீனிங் கண்டுபிடிச்சிட்டா நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல எந்தெந்த சென்டென்ஸ்ல வந்து எந்த மாதிரியான வேர்ட் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா டெய்லி லைஃப்ல நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிற மீனிங்கான அந்த வேர்ட்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வந்து ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சென்டென்சஸ் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சென்டென்சஸ் ஓரளவுக்கு லைட்டா சேஞ்ச் பண்ணி ஃபார்ம் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்டென்சஸ் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா, அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ டே டு டே சென்டென்சஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டெய்லி உங்க மிரர் முன்னாடி நின்று அந்த சென்டென்சஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க யாருக்கு முன்னாடி மற்ற தேர்ட் பர்சன் முன்னாடி எல்லாம் நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்களே உங்களுக்கு முன்னாடி அதை சொல்லி பாருங்க. பிகாஸ் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் எப்படி இருக்கும்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸை வந்துட்டு நீங்க தயவு செய்து பொருட்படுத்தாதீங்க. பிகாஸ் நீங்க இப்போதான் லேர்ன் பண்றீங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு உங்களாலையும் வர முடியுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சென்டென்சஸை நீங்க மறக்காம சொல்றீங்களா, ஸோ அந்த சென்டென்ஸ் மாதிரியே நீங்க மறக்காம சொல்றீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம சொல்றீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பேசும்போது உங்களுடைய கை கால் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது, உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, நான் எப்படி சொல்றேன், பயந்து சொல்றேன்னா இல்ல எப்படி என்னோட ஃபேஸ் மாறுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சைட் பை சைட் செக் பண்ணிட்டு வாங்க. அது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்க என்னன்னா நீங்க வந்து டே டு டே லைஃப்ல வந்து பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நீங்க சென்டென்ஸா மாத்திட்டீங்க. அண்ட் அதுல ஒரு சில வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது எப்படி பேசுறது, எப்படி வந்து உங்க மத்தவங்க கிட்ட வந்து சொல்றது அப்படிங்கறத நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஓவரால நீங்க வந்து டே டு டே சென்டென்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது அது எப்படியும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல மறக்கவும் மறக்காது. அண்ட் அது வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இன்னுமே வந்துட்டு ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க வந்து டே டு டே லைஃப்ல இருக்கிற விஷயத்த வந்து நீங்க சென்டென்ஸா மாத்திட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா வந்து ஒரு கொலீக் கிட்ட நீங்க பேசலாம், இல்ல யார்கிட்டயும் வந்து பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தயக்கம் இல்லாம நீங்க டே டு டே லைஃபை வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசி நீங்க வந்து உங்களோட லைஃபை வந்து லீட் பண்ணலாம். ஸோ அது இப்போ வந்து நம்மளுக்குள்ளாரே பேசி கத்துக்கிட்டோம். ஸோ இது வந்துட்டு நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம பேசுறது கரெக்டா தப்பா, இதெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமா, ஸோ நான் மிஸ்டேக்கோட பேசினேன்னா வந்து ஏதாவது வந்து நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களா, இல்ல நம்ம கிண்டல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த ஒரு தாட் இருக்குங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து வெரிஃபை பண்ணலாம். அதாவது நீங்க வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க பேசுறது கரெக்டா தப்பா, நீங்க சேஞ்ச் பண்ண சென்டென்சஸ்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்களே வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிட்டா, அதாவது நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிட்டா தேர்ட் பர்சன் கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான டிப் தான் இதுங்க. என்ன பண்ணலாம்னா கூகுள்ல நிறைய பேர் இப்ப நம்ம 99% ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம கூகுள் கூட தான் ஸ்பெண்ட் பண்றோம். அது வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் மாதிரி ஆயிடுச்சு, கரெக்டுங்களா. ஸோ நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் என்ன பண்ணலாம்னா நீங்க சொன்ன சென்டென்ஸை அதுல டைப் பண்ணுங்க. இல்லையா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்க டே டு டே லைஃப்ல வந்துட்டு நீங்க என்னென்னலாம் பண்றீங்க அப்படிங்கறது ஒரு பேராகிராஃபா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்லயே டைப் பண்ணுங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, கூகுள் சலிச்சுக்காது. நீங்க சென்டென்ஸ் கரெக்டா இது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதை வந்து உங்க தமிழ் லாங்குவேஜ், நீங்க உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழோ மலையாளமோ என்னவா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நீங்க வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து சொல்ல வந்த விஷயமும் அந்த டிரான்ஸ்லேட் பண்ண விஷயமும் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோடது வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்குங்க உங்க சென்டென்சஸ் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னங்க, ஆஃபீஸ் போய் இங்கிலீஷ்லயே பேசி செம்மையா ஜமாய்ச்சிடலாம். எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க வந்து தெளிவா இங்கிலீஷ் பேசலாங்க.
பட் ஒரு சில டைம் நம்மளுக்கு ஒரு டவுட் வருங்க. என்னன்னா வந்து நம்ம கிராமர் கரெக்டா இருக்கா? ஏன்னா இஸ் வாஸ் தேர்ல தான் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. நிறைய பேர் என்னன்னா அவங்க பேசுற சென்டென்ஸ்ல இஸ் வாஸ் தேரே போடவே மாட்டாங்க. அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லைங்க. அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சென்டென்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு டிரான்ஸ்லேட்லேயே தெரிஞ்சிடும் நம்ம வந்து இஸ்வாஸ் தேர் கரெக்டாக போட்டிருக்காமா அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம ஆஃபீஸில் நம்ம கரெக்டாக நம்ம பேசிடலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நீங்கள் டெய்லி லைஃப் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்னென்னா இன்னுமே வந்து இங்கிலீஷ் வந்து அந்த ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட் ஆகிடுங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து போய் பேசலாம். ஸோ எனக்கு கிராமரை இன்னும் நான் வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். நான் வந்து வெளியே போய் பேசுறதுக்கு முன்னாடி யாரும் என்னை கிண்டல் அடிச்சிடக்கூடாது. நான் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் 100% ஷுவராக இருந்தால் மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. கூகுள்ல வந்துட்டு கிராமர்லின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இல்ல நிறைய ஆப் கிராமர்லினே இருக்குதுங்க. ஸோ அந்த ஆப்ல போட்டு நீங்க உங்களோட சென்டென்ஸை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னென்ன வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறது அது வந்து கரெக்டா காட்டிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நீங்க பேசுறது வந்து கிராமர் மிஸ்டேக்கும் இல்ல பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகேங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம இங்கிலீஷ்ல பேசி ஜமாய்ச்சிட வேண்டியது தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய CodebinX கமர்ஷியலுக்கும் CodebinX சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.